கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு சக்கரை பொங்கல் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 1/2 கப்பு கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கலாம். அதுல தண்ணி சேர்த்துட்டு நல்லா 3, 4 வாட்டி வாஷ் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இத எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இத நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா பல்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா குருண மாதிரி ஆயிடும். இப்போ ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுல 2 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்துக்கிறோம். இதோட 2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். நான் 1/2 கப்பு அரிசி போட்டுருக்கேன். 2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். பிரஷர் குக்கர்ல 6ல இருந்து 7 விசில் விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். குக் ஆனதுக்கு அப்புறமா அந்த அரிசியை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஒரு பேன்ல 3/4 கப்பு பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டு 1/2 கப்பு தண்ணி விட்டுட்டு வெல்லம் நல்லா கரையட்டும். அதுக்கப்புறம் அந்த வெள்ள தண்ணியை வடிகட்டிட்டு இந்த வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுக்கிற கருப்பு கவுனி அரிசியை இதுல நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு 1ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ ஒரு ரொம்ப கடுகு அளவுக்கு ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இதுல நம்ம நெய்ல வறுத்து முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை அணைச்சிடலாம். சூப்பரான கருப்பு கவுனி அரிசி சக்கரை பொங்கல் நம்மளுக்கு ரெடி. இந்த ரெசிபியோட டீடைல்டு டெக்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் பாருங்க. ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்லயும் இருக்கு. தேங்க்யூ so much for watching this video.